Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. சுனாமியினால் பாதிக்கப்பட்ட சில கிராமங்கள் இற்றை வரை இயல்பு நிலைக்கு திரும்பாமை கவலைக்குரியது. சுனாமி மீள்குடியேற்ற கிராமமான பொத்துவில் சவுத் ஆப்பிரிக்கா கிராம மக்களின் கதையே இது. ஆழி பேரலை அனர்த்தம் மனதில் விட்டு சென்ற துன்பியல் அனுபவங்களோ ஏராளம். சுனாமியினால் பாதிக்கப்பட்டதன் பின்னர் தென்னாப்பிரிக்க அரசாங்கத்தின் உதவியின் கீழ் புத்துவிலில் மீள் எழுச்சி பெற்ற சவுத் ஆப்பிரிக்கா கிராமமே இதுவாகும். ஆழி பேரலை அனர்த்தத்திற்கு முன்னர் பல்வேறு வசதிகளுடன் வாழ்ந்த இந்த கிராம மக்கள் இன்று பல்வேறு குறைபாடுகளுடனேயே காலம் தள்ளுகின்றனர். சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இங்கு வாழ்கின்றனர். இந்த மேல்குடியேற்ற கிராமத்தில் உள்ள வீடுகளின் நிர்மாண பணிகள் முழுமை பெறாமை இவர்களின் ஜீவனோபாயத்திற்கும் முட்டுக்கட்டையாக உள்ளது. இந்த வீடுகளில் குடியிருக்கிறது மிச்சம் ஆபத்தான நிலைமையில் இருந்து கொண்டு சிறு பிள்ளைகள் கர்ப்பிணி தாய்மார்கள் ஏதாவது ஒரு வருத்தம் இருந்தால் 8 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தூரம் கழித்து தான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதா இருக்கு. பாதைகள் இல்லாமல் இரவைகளில் ஆணைகளும் பெரிய தடுமாறி இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு அமைக்கப்பட்ட குழாய் கிணறுகளோ இவ்வாறு காட்சி அளிக்கின்றன. எங்களுக்கு ரோட்டு பாதையே இல்லை. நாங்கள் தண்ணி எடுக்க போகலையும் ஒரு 500 ரூபா காசு வேணும். தண்ணி எடுக்க போக கொத்திலுக்கு மார்க்கெட்டுக்கு போகலையும் எங்களுக்கு ஒரு 1000 ரூபா வேணும் போகிறதுக்கு. எங்களுக்கு இந்த ரோட்டையும் சீராக்கி தரணும். எங்களோட ஊடுகள்லாம் முடஞ்சிருக்கு. எங்களோட ஊடுகளையும் சீராக்கி தரணும். எங்களுக்கு ஏனையவர்களைப் போல இயல்பு வாழ்க்கையை வாழ எத்தனைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா கிராம மக்களின் எதிர்பார்ப்பு எப்போது ஈடேறும்?